ஹாய் டியர்ஸ், ரொம்ப சிம்பிளான லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ட்ராவலில் நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு லெமன் ரைஸ் தான் மைண்டுக்கு வரும். ஸோ கடல பருப்பை ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோரே ஊற போட்டுருங்க. சாப்பாடை குக் பண்ணி வடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லெமனை எடுத்து அதை ஸ்வீஸ் பண்ணி அதோட ஜூஸ் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது 1 ஸ்பூன் மட்டும் குக்கிங் ஆயில், நார்மல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு, ஜீரகம், உளுந்து இதெல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அதில் நம்ம வரமிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கோங்க. அண்ட் கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளோ அதுலேயே போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 2-3 செகண்ட்லேயே பெருங்காயத்தூளோ கொஞ்சமாக போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த கடலப்பருப்பையும் நல்லா அதை தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு இதில் போட்டுருங்க. இந்த இதெல்லாம் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம லெமன் ஸ்வீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இதில் போட்டுருங்க. நல்லா கொதி வந்து அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்தமாதிரி திக்கானதுக்கப்புறம் சாப்பாடில் கிளறி எடுத்தால் சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். எப்படி செய்வீங்க?